ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் டிஎன்பிசி எக்ஸாம்ல மோர் தென் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு தொட்டி இருக்கு, அதுல மொத்தமா 3 பைப்பு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 2 பைப்பு தண்ணி நிரப்பும், ஒரு பைப்பு தண்ணியை காலி செய்யும், தொட்டியில் இருக்கிற தண்ணியை காலி செய்யும். 3 பைப்பும் அட்டன் டைம்ல ஓபன் பண்ணி விட்டா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்புன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பைப்பு செகண்ட் பைப் இது 30 நிமிஷத்துலயும் இது 40 நிமிஷம் முறையே தண்ணி நிரப்பும். இந்த பைப்பு மூணாவது பைப்பு 24 நிமிஷம் முறையே தண்ணியை காலி செய்யும். ஸோ 3க்கு எல்சிஎம் எடுத்தோமா 120, 30 × 4 120, 40 × 3 120, 24 × 5 120. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பைப்பும் பிளஸ் 4, ரெண்டாவது பைப்பு பிளஸ் 3 ரெண்டும் ஆட் பண்ணா மொத்தமா 7. இது வந்து தண்ணியை நிரப்புது. இது என்ன பண்ணுதுன்னா மூணாவது பைப்பு மைனஸ்னா தண்ணியை காலி செய்யுது. ஸோ 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ மொத்தமா அந்த தொட்டியோடைய கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 120 டிவைடட் பை இந்த 2 கேன்சல் பண்ணா 60 நிமிடத்துல அந்த தொட்டி பார்த்தோம்னா அது 3 பைப்பும் அட்டன் டைம்ல ஓபன் பண்ணி விட்டா 60 நிமிடத்துல அந்த தொட்டி நிரம்பும். 8 பெண்கள் அல்லது 6 ஆண்கள் ஓர் அறையை 12 நாட்களில் கட்டி முடிப்பார்கள். அது போன்ற அறையை 12 பெண்கள் மற்றும் 9 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, இந்த இடத்துல மற்றும் இங்க அல்லது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இங்க 12 பெண்கள் 12 டிவைடட் பை இங்க 8 பெண்கள் பிளஸ் இங்க 9 ஆண்கள், அதே மாதிரி இங்க 6 ஆண்கள். ஸோ இங்க 12 நாள் சீக்வல் டு 12. இங்க 4ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ், இங்க 3ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ் சீக்வல் டு 12. எல்சிஎம் எடுத்தா 2 3 + 3 6 ஈக்குவல் டு 12. இந்த 6 12 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இந்த 2 தானே வந்துச்சுன்னா 2 × 2 4 டேஸ், 4 நாட்களில் அந்த அறையை கட்டி முடிப்பாங்க. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஓர் அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பார்கள். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, அதாவது இந்த இடத்துல மற்றும் இந்த இடத்துல அல்லது மற்றும் இங்க அல்லது. ஃபர்ஸ்ட் இங்க 7 பெண்கள் 7 டிவைடட் பை இந்த இடத்துல அல்லது கிட்ட இருக்கிற 6 பெண்கள் பிளஸ் இங்க 5 ஆண்கள் டிவைடட் பை அல்லது கிட்ட இருக்க 8 ஆண்கள் ஈக்குவல் டு இங்க மொத்தம் 4 86. ஸோ இதுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா 24, இங்க 4 × 6 24, அப்ப மேல 4 × 7 28 பிளஸ் இங்க 3 × 8 24, அப்ப 3 × 5 15 ஈக்குவல் டு 86. இதை ஆட் பண்ணா 43 டிவைடட் பை 24 ஈக்குவல் டு 86. 43 86 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இந்த 24 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 × 24 ஈக்குவல் டு 48 டேஸ். அப்போ 48 நாள்ல 7 பெண்களும் 5 ஆண்களும் அந்த அறையை கட்டி முடிப்பாங்க. 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சா 18 நாளையில ஒரு வேலையை முடிப்பாங்க. அதே வேலையை 20 நாட்கள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் செஞ்சு முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, 210 × 12 × 18 டிவைடட் பை 14 × 20. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்க 7ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ், 2 × 2 4, இங்க 3 3 × 3 9 × 18 ஈக்குவல் டு 162 ஆண்கள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சா 20 நாளையில அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஏவும் பியும் 12 நாட்கள்ல ஒரு வேலையை செய்து முடிப்பாங்க. அதே வேலையை பியும் சியும் 15 நாட்கள்ல செய்து முடிப்பாங்க. அதே வேலையை சியும் ஏவும் தனியா செஞ்சா 20 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. இங்க பாருங்க, மொத்தமா 2 ஏ இருக்கு, 2 பி இருக்கு, 2 சி இருக்கு. அப்போ 2 × ஃபர்ஸ்ட் 12 × இங்க 15 × இங்க 20 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் 12 × 15 பிளஸ் அடுத்து இது ரெண்டும் 15 × 20 பிளஸ் நெக்ஸ்ட் இது ரெண்டும் 12 × 20. நெக்ஸ்ட் 2 × 12 × 15 × 20 டிவைடட் பை இங்க 180 பிளஸ் 300 பிளஸ் 240. நெக்ஸ்ட்
2 இன்ட்டு 12 இன்ட்டு 15 இன்ட்டு 20 டிவைட் பை காமனாக 10 வெளியே எடுத்தா 10 இன்ட்டு 18 ப்ளஸ் 30 ப்ளஸ் 24. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 12 இன்ட்டு 15 இன்ட்டு 20 டிவைட் பை 10 இன்ட்டு 72. 12 கேன்சல் பண்ணால் 6 டைம், இங்கே ஒரு டைம். அதேமாரி இங்கே 6 இருக்குது, 3 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இங்கே 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, இங்கே கேன்சல் பண்ணால் 10, இந்த 10 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 2 இன்ட்டு 5, அப்போது 10. அப்போது ஏவும் பியும் மற்றும் சி 3 பேரும் சேர்ந்து 10 நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏ ஒரு வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை 24 நாட்களில் செய்து முடிப்பார். சி அதே வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இப்போ ஏ 20 நாள், பி 24 நாள், சி 30 நாள். இதுக்கு காமனாக 3க்கும் எல்சிஎம் எடுத்தா 120. இங்கே 6 இன்ட்டு 20 120, இங்கே 5 இன்ட்டு 24 120, இங்கே 4 இன்ட்டு 30 120. இப்போது 3 ஆட் பண்ணால் 6 + 4 10, 10 + 5 15. டோட்டல் ஒர்க் பார்த்தோம்னா 120. அப்போது 120 டிவைடட் பை 15 கேன்சல் பண்ணால் 8. அதாவது ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து 8 நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 66 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 55 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து அதே வேலையை 22 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் சி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஏ பார்த்தோம்னா 66 நாள், பி 55 நாள், ஏ மற்றும் பி மற்றும் சி 3 பேர் சேர்ந்து 22 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. அப்போ சி மட்டும் தனியாக எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 330. 5 இன்ட்டு 66 330, 6 இன்ட்டு 55 330, 15 இன்ட்டு 22 330. நமக்கு தேவை சியோடைய வேல்யூ மட்டும்தான். அதாவது ஏ மற்றும் பி மற்றும் சி 3 பேரும் சேர்ந்து 15 வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நமக்கு தேவை சி. ஸோ அந்த ஏவோடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் இதில் வந்து மைனஸ் பண்ணால் சி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறான்னு தெரியும். அப்போ 5 + 6 11, 15ல் 11 போச்சுன்னா 4. அப்போ சி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாரு. மொத்த வேலை பார்த்தோம்னா 330 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணால் 82.54. அதாவது சி மட்டும் தனியாக செஞ்சால் 82.5 நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பார். பி 1/4 வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். கியூ 40% வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார். ஆர் 1/3 வேலையை 13 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இவர்களில் யார் முதலில் வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் நாட்கள், இங்கே பிக்கான நாட்கள் 10 இன்ட்டு இந்த 1/4 1/3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே ரிவேர்ஸில் 4 டிவைடட் பை 1. இதை சால்வ் பண்ணால் 4 இன்ட்டு 10 40. அதேமாரி இங்கே பாருங்கள், கியூ 40 நாளில் 40% அப்போது 40 டிவைடட் பை 100 வரும். அப்படியே மாற்றி எழுதணுமா 100 டிவைடட் பை 40. 40 கேன்சல் ஆனால் இங்கே 100 நாள். அதேமாரி ஆர் பார்த்தோம்னா 13 இன்ட்டு அப்படியே ரிவேர்ஸ் எழுதணுமா 3 டிவைடட் பை 1. 3 இன்ட்டு 13 39. யார் சீக்கிரமாக வேலையை செய்து முடிப்பான்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தோம்னா 6 தான் பார்த்தோம்னா 39 நாள்லேயே வேலையை சீக்கிரமாக செய்து முடிக்கிறார். 1/2 வேலையை 6 நாட்களில் முடிப்பார். கியூ 2/3 வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் பி + கியூ இருவரும் இணைந்து 3/4 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு பி பார்த்தோம்னா 6 நாள், எத்தனை வேலை அதாவது 1/2 3/2 இந்த மாதிரி கொடுத்தாங்களா அப்படி ரிவேர்ஸில் போட்டால் 2/1. அப்போ 6 இன்ட்டு 2 12. அதேமாரி கியூ பார்த்தோம்னா 4 நாள் இன்ட்டு 2/3 இருக்குது, அப்படியே ரிவேர்ஸில் போட்டால் 3/2. 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 2 இன்ட்டு 3 6. ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 12, இங்கே 1, இங்கே 2 6 12. பி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செய்வார். கியூ 2 ஒர்க் செய்வார். மொத்தமாக 2 ஆட் பண்ணால் 2 + 1 3 ஒர்க் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் ஆகும். மொத்தம் இருக்கிற ஒர்க் பார்த்தோம்னா 12 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணால் 4 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பி + கியூ 2 பேரும் சேர்ந்து 3/4 வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பான்னு கேட்குறாங்க. இந்த 3/4 இன்ட்டு இங்கே 4 ஃபைன் பண்ணியிருக்கோம் இன்ட்டு 4 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 3. அப்போது பி + கியூ 2 பேரும் 3/4 ஒர்க்கை 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூ 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வார்னு கேட்குறாங்க. ஏ பார்த்தோம்னா 10 நாள் வேலை செய்கிறாரு, பி 15 நாள் வேலை செய்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சுட்டு 1500 வாங்குறாங்க. அதை எவ்வாறு பிரிச்சுக்குவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தோமா 30, இங்கே 3 10 30, இங்கே 2 15 30. ஸோ அந்த 1500 3:2 ரேஷியோவில் பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஷேரு 3 டிவைட் பை டோட்டலாக ஆட் பண்ணால் 3 + 2 5 இன்ட்டு இந்த 1500 5 1500 கேன்சல் பண்ணால் 300 3 × 300 900. ஏவோடைய ஷேரு 1500 900 போச்சுன்னா மீதி 600 இருக்கும். அது பியோடைய ஷேரு. ஏவுடைய ஷேரு, இது பியோடைய ஷேரு. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஏ பார்த்தோம்னா ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார். பி ஏயை விட 60% திறமையானவர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏ 100னா பி பார்த்தோம்னா 160. பி ஏயை விட 60% திறமையானவர். இந்த 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் கேன்சல் பண்ணுமா 5, இங்கே 8. ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சா பி 8 வேலை செய்யறாரு. ஏன்னா ஏவை விட பி 60% திறமையானவர். இப்போ ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாருன்னா மொத்தம் 12 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்போ 12 × 5 = 60. ஸோ இந்த 60 வேலையை தான் பி எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. ஸோ 60 ÷ 8 4ஆல் கேன்சல் பண்ணா 2, இங்கே 15 15 ÷ 2 கேன்சல் பண்ணா 7 1/2. ஸோ பி பார்த்தோம்னா 7 1/2 டேஸில்